ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலி கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த குழம்பு வச்சாலுமே தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி விட்டு தான் வைப்பாங்க. அதே மாதிரி குழம்பு மிளகா பொடி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுற பழக்கமும் இந்த ஊர் சைடில் கிடையாது. ஒன்றா முழு தனியாக மிளகாயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குழம்பு வைப்போம். அப்படி இல்லைனா தனியாத்தூள் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணி குழம்பு வைப்போம். வாங்க இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் கொண்டக்கடலை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வேளை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியதில்லை. அப்படி வேக வச்சா குழம்பு தனியாக சுண்டல் தனியாக இருக்கும். குழம்போடு சேர்ந்து சுண்டல் வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சுண்டல் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இது ஒரு சைடில் வெந்துட்டுருக்கட்டும். மூடி போட்டு வேக விடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம புளியை ஊற வச்சிடலாம். ஒரு கோலி குண்டு அளவு புளி எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொதிக்கிற தண்ணி சுடு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. நம்ம குழம்புக்கு மற்ற மசாலாலாம் வறுத்து அரைக்கிறக்குள்ளே இந்த புளி தண்ணி நல்லா ஊறி ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் நான் உரித்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சீரகம் கருவேப்பிலையை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வறுப்பட்டு வரக்கு எப்படியும் 3 to 4 மினிட்ஸ் ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நான் 3 துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு சூடானால் போதும். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து மட்டும் விடுங்க. தக்காளி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கெல்லாம் வணக்கிட்டிங்க அப்படின்னா குழம்புல டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் நம்ம சேர்த்துன தேங்காய் தக்காளி சூடு மட்டும் ஆகணும். அந்தளவு இதை சூடுபடுத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா வெந்துட்டுருக்கு. இதை அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் தக்காளி எல்லாம் சூடாறிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பல்ஸ் மட்டும் அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பல்ஸ் விட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட வெந்துட்டுருக்கு இல்லைங்களா சுண்டல், இது ஒரு 50% அளவு இப்போ குக் ஆகிருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து இந்த மசாலாவோடு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதுதான் குழம்புக்கு எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ சுண்டலும் சேர்த்து இந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சுண்டல் வேக வச்சு நீங்கள் அரைக்கிறதுனால குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மதியம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டா காரல் வந்துடும். ஸோ நீங்கள் போடும்போது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயில் ஃபுல்லாக இந்த வெஜிடபிள்ஸ் அப்சர்வ் பண்ணணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்தளவு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு இதில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் தான் இந்த குழம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுதான் தனியாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருந்த சுண்டலும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலாவை சேர்த்துடலாம்.
இப்போது இந்த பேன்லேயும் நல்லா தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சுண்டலில் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டு பாருங்கள். குழம்பு கெட்டியாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கரெக்டாக இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். பச்சை வாசனையெல்லாம் போய் நம்ம போட்ட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு எல்லாம் நல்லா சுண்டி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ ஒரு வெஜிடபிள் எடுத்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே புளி தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே வேகாது. ஸோ எல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். புளியை கரைச்சி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதை மூடி போட்டு ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆச்சு அப்படின்னாவே போதும். புளியோட பச்சை வாசனை போய் அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா குழம்புல இறங்கி குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இந்த சுண்டல் குழம்பு இந்த மெத்தடில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கருவாடு குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது சுட சுட ஒயிட் ரைஸோட குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் ஸ்டைல் குழம்பும் எப்படி இருக்குது அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.